பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம் வாங்க. கர்த்தருடைய நாமம் யெகோவா நிஷி என்ற நாமத்துக்கு எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம். யெகோவா நிஷி என்றால் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்று அர்த்தம். அந்த நாமம் எப்படி எங்க உருவானது என்பதை பார்க்கலாம். யாத்திராகமம் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஷி என்று பெயரிட்டு என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போற வழியில மோசே யோசுவாவும் கூட இருக்கிறாங்க. அப்போது வழியிலே அமலேக்கர் போருக்கு வராங்க. போருக்கு வரும்போது மோசே பர்வதத்துக்கு மேலாக போய் வானத்துக்கு நேராக தன் கையில் இருக்கிற கொம்பை எடுக்கிறன்னு சொல்லி யோசுவாக்கு சொல்றாரு, நீ போருக்கு போ, நான் இங்க இதை செய்கிறேன் என்று. அப்போது இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்க வேண்டும் என்று அந்த பிரயாசத்தோட அவர் போய் நிற்கிறாரு. அவர் வானத்துக்கு நேராக அவர் கையில் இருந்த கோலை எடுத்து நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க அமலேக்கரை அடித்து நிர்மூலமாக்கி போட்டாங்க. சில நேரத்துக்கு பிறகு அவர் கை கீழே இறக்கின உடனே இஸ்ரவேல் ஜனங்க அமலேக்கு கிட்ட சிக்கிக்கொண்டு அவர்களால் அநேகர் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகிற திரும்பமாக அங்கு ஆரோனும் ஊர் என்ற 2 சகோதரனும் மோசேயோடு கூட இருந்து 2 கைகளையும் வானத்துக்கு நேராக தாங்கி பிடிச்சு கொண்ட நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் ஜெயத்தை கண்டார்கள். அப்போது இவர்கள் நிமித்தமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பலனாய் இருந்து அந்த அமலேக்கரை நிர்மூலமாக்கி ஜெயத்தை அன்று பார்த்ததுனால, கண்டதுனால, பெற்றுக்கொண்டதுனால அந்த இடத்துக்கு ஒரு பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி யெகோவா நிஷி என்று நாமத்தை இடுகிறார்கள். யெகோவா நிஷி என்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். இன்றைக்கும் பாருங்க, அந்த யெகோவா நிஷி நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் யுத்தம் செய்து தன்னை பலியாக்கி நமக்கு ரட்சித்து கொடுத்த யெகோவா நிஷியா இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், உங்களை அதிலிருந்து மீட்டு ஜெயத்தை காண செய்கிற ஜீவனுள்ள தேவனா இருக்கார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க யெகோவா நிஷியை தரித்துக் கொள்ளுங்க. வானத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. அவரையே நம்பிருங்க. உங்களுடைய போர்க்களமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சமாதானமாக மாற கிருபை தருவார். God bless you. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.